மீரா சூர்யா கேட்பாங்க, "ஏன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அரசி உங்களுக்கு என்ன தப்பு பண்ணா? அவளை ஏன் வாழ்க்கைய ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. "நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. பொய் சொல்லாதீங்க. நீங்கள் தானே அவளை குமரவேல பார்க்க அனுப்பி வச்சீங்க." "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அனுப்பி வைக்கல. அவளே தான் போனா. நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதன்னு சொல்லுவாங்க." "ஏன் பொய் சொல்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு நான் தான் பண்ணேன்னு சொல்லி உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கன்னு?" கேட்பாங்க. "ஆதாரம்லாம் இருக்காது. நான் உங்க முன்னாடி கொண்டு காமிப்பேன், இல்லை எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு சொல்லுவான்னு?" கேட்பாங்க. உடனே அவங்களும் பயந்துருவாங்க. "இல்லை மீனா வேண்டாம், எதுவும் பண்ணாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதனால இப்படி பண்ணீங்க? குமரவேல் ஏதோ ஒரு ஃபோட்டோ அமிச்சான்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் அரசியை வந்து பிளாக்மெயில் பண்ணீங்களா?" "நான் எதுவும் பண்ணல. அவன் தான் போனான். அவன் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தான் சொன்னான்." "அது எப்படி? ஒரு வேளை உண்மையாகவே அவன் லவ் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டான் ஒரு பையன் வந்து மிரட்டுறான்னா நீங்கள் என்ன சொல்லணும்? போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீ உன் லைஃப்பை நீ பாடு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்னென்னா அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? நீங்கள் எல்லாமே வேணும் தானே பண்ணுறீங்க." "ஐயோ, நான் இது வேணும்லாம் பண்ணல. நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன். அவள் போயிட்டு உடனே டக்குன்னு வந்துடுவான் பார்த்தேன். ஆனால் போய் கல்யாணம் பண்ணிப்பான் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களால் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ உங்களுக்கு காட்டி கொடுக்குறது எனக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அது மட்டும் நான் சொன்னேன்னா பாவம் சித்தப்பாவோட லைஃப்பும் போயிடும். அதனால இவனால் பொறுமையாக பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா உங்கள் முகத்தில் நான் கிழிச்சிருவேன். உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவமாக வருது. இல்லை மீனா, என்னை விட்டுரு. இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, யாருக்கும் பேச வேணாம்" அப்படி சொல்லுவாங்க. இனிமேல் உங்களால் இந்த குடும்பத்துக்கோ இல்லை இந்த வீட்டை விட்டு போனாலும் அரசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி மட்டும் வந்துச்சுன்னா உங்களை நான் தொலைச்சிடுவேன்.